தீயத்தூர் தந்த தங்கம் திருநாவுக்கரசர் தமிழக அரசியலின் அசைக்க முடியாத ஆளு, தேர்ந்த ராஜதன், மகத்தான மனிதனே. தமிழக காங்கிரஸ் தலைவராகவும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயலாளராகவும் செம்மையாக பணியாற்றியவர். இளம் தலைவர் ராகுல் காந்தியின் நெஞ்சம் நிறைந்தவர். 6 முறை சட்டமன்ற உறுப்பினர், 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர் என அன்பு தலைவர் ராகுல் காந்தியால் பெருமிதமாக விழிக்கப்பட்டவர். 27 வயதில் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர், முதல் முறையே துணை சபாநாயகர். எம்ஜிஆரின் செல்லப்பிள்ளை. தொடர்ந்து அறந்தாங்கியிலிருந்து சட்டமன்றத்திற்கு சென்றவர். எம்ஜிஆரும் கலைஞரும் அரசியலில் எதிரும் புதிருமாக இருந்தபோது ஒரே நேரத்தில் இவரது திருமணத்தில் பங்கேற்றனர் என்றால் அரசியல் கடந்த இவரின் ஆளுமை, அன்பு ராஜ்யத்தை புரிந்து கொள்ள முடியும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிளவுபட்டிருந்த போது 36 சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாத்து செல்வி ஜெயலலிதாவிற்கு அன்றைக்கு அரசியல் அடையாளம் தந்தவர் திருநாவுக்கரசர். தமிழக அரசியலில் எம்ஜிஆருக்கு பிறகு தன்னை காண வீட்டிற்கு வருபவர்களை சாப்பிட வைத்து அனுப்புகின்ற விருந்தோம்பலின் உச்சம் திருநாவுக்கரசர். இவர் தமிழக தொழில் அமைச்சராக இருந்தபோது தமிழ்நாடு மெக்னசைட் லிமிடெட், தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட், சிப்காட் என்று தொழில் துறையில் தமிழகம் முன்னேற பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்தவர். பல காகித மற்றும் சர்க்கரை ஆலைகளை உருவாக்கிய பெரிய தொழிலதிபர்கள் இவரது துறை சார்ந்த உதவிகளுக்கு அணுகினால் அவசியம் செய்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அறந்தாங்கியில் படித்த பல பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வேலை தந்துவிடுங்கள் என்று உரிமையோடு கேட்டு பலரது வாழ்க்கையில் ஒளிவிளக்கு ஏற்றியவர். இன்றைக்கும் தம் தொகுதி மக்களுக்கு உதவி என்றால் யாரிடமும் போய் கேட்கும் குணாதிசயம் இவரது சிறப்பம்சம். அறந்தாங்கியில் இன்றைக்கும் சுப துக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை தமது தலையாய கடமையாக வைத்திருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கும் அறந்தாங்கியின் செல்லப்பிள்ளையாக வலம் வருகிறார். இவரது தகப்பனார் சுப்புராமத்தேவர் தீவிர காங்கிரஸ்காரர். இவரது மாமனார் அடம்பூராரும் காங்கிரஸ்காரர். இன்றைக்கு தேசிய இயக்கத்தின் தகதகக்கும் தங்கமாய் திருநாவுக்கரசரும் வலம் வருகிறார். அகவை 76ஐ எட்டிப்பிடிக்கும் அண்ணன் திருநாவுக்கரசரின் சாதனைகள் தொடர நம்முடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேசிய தோழன் ஒய் பழனியப்பன், சிவகங்கை.